மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு ஜூலை மாதம் எப்படி இருக்கும் இதான் பார்க்குறோம். நம்ம இங்கே ராசி பலன் பார்க்கலாம், லக்ன பலன் பார்க்குறோம். கடந்த காலங்களெல்லாம் நம்ம சமீப காலங்களில் 3-4 மாதமாக லக்ன பலன் போட்டுட்ருக்கோம். அந்த அடிப்படையில் நமக்கு ராசி எல்லாருக்கும் உங்களுக்கு தெரியும், உங்கள் நட்சத்திரம் தெரியும், அதை விட்டு உங்களுக்கு ராசி தெரியும். நிறைய பேருக்கு லக்னம் என்னன்னு தெரியறதில்ல, நிறைய பேருக்கு தெரியுது. ஸோ நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டியது முதல்ல உங்கள் ஜாதகத்தில் லக்னம். இந்த லக்னத்தின் அடிப்படையில் தான் அத்தனை பலன்களும் நம்முடைய கடைசி வரைக்கும் நடக்கும். இதை மறந்துடாதீங்க. அந்த அடிப்படையில் தான் ஒவ்வொரு மாதமும் லக்னத்தின் அடிப்படையில் பலனை நம்ம போட்டுட்டு வர்றோம். இங்கே நீங்கள் மிதுன லக்னத்தில் பிறந்தவங்க மட்டும் இந்த மாதம் உங்களுக்கு எப்படி இருக்கும், கிரகங்களால் ஏதாவது நன்மைகள் உண்டா, பிரச்சனைகள் இருக்கா, அதிலிருந்து மீள்வதற்கான வாய்ப்புகள் ஏதாவது உண்டா, இதுதான் இப்போ பார்க்குறோம். அப்படி பார்க்குற போது உங்கள் லக்னத்திலேயே கோச்சாரத்தில் இந்த மாதம் சூரியன் குரு இருக்காங்க. அந்த சூரியனுமே இந்த மாதம் பார்த்திங்கன்னா ஜூலை 16ஆம் தேதி 2ஆம் இடத்துக்கு வர்றார். அப்போ உங்கள் கையில் இந்த மாதம் பணம் இருக்கா, பொருள் இருக்கா, தனம் இருக்கான்னா 16ஆம் தேதிக்கு அப்புறம் ஏதாவது ஒரு கையில் மணி ரொட்டேஷன் நல்லா இருக்கும். யாருடைய பணமாவது உங்கள் கையில் இருக்கும். அடுத்து யாரெல்லாம் பேச்சையை தொழிலாக வச்சிட்ருக்கீங்களோ பேச்சின் மூலமாக வருமானம் இந்த மாதம் 16ஆம் தேதிக்கு அப்புறம் நிறையா இருக்குது. இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது முயற்சி பண்ணுறீங்க அப்படின்னா அந்த முயற்சிகள் உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல் ஆகுமானா சக்ஸஸ்ஃபுல் ஆகிறதுக்கான வாய்ப்புகள் நிறையா இருக்குது. இருந்தால் கூட நீங்கள் பெரிய லெவலில் எஃபர்ட் எடுத்து பண்ணணும். அதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஏன்னா உங்களோட முயற்சி ஸ்தானத்தில் செவ்வாய் கேது இருக்காங்க. அப்படி இருக்கிறது ஒரு சில விஷயங்களை துணிஞ்சு சில முடிவுகள் எடுப்பீங்க, சில சமயம் ரொம்ப யோசிப்பீங்க. அது மாதிரி இல்லாமல் கிரகங்கள் நமக்கு இருக்கக்கூடிய சுச்சுவேஷனை பொறுத்து நீங்கள் மூவ் ஆகணும். அப்படி பார்க்குற போது இந்த மாதம் லைஃப்பில் உங்களுக்கான எய்ம் என்ன, ஃபஸ்ட்டு உங்களுடைய ப்ராஜெக்ட் என்ன, அதை எப்படி இம்ப்ளிமெண்ட் பண்ணுறது அப்படிங்கிறத டிசைட் பண்ணிவிட்டு அந்த முயற்சியில் நீங்கள் இறங்குங்க. அப்போ தான் சக்ஸஸ் பண்ண முடியும். தேடுதல் என்பது இந்த மாதம் உங்களுக்கு பெரிய லெவலில் இருந்துக்கிட்டே இருக்கும். எதிர்பாராத பயணம் இருக்குது. பயணம் உங்களுக்கு ஏதோ ஒரு விதத்தில் செலவுகளை கொடுத்தா கூட நல்ல ஞானத்தை கொடுப்பதற்கான வாய்ப்புகள் நிறைய உண்டு. ஏன்னா உங்களுடைய 3ஆம் இடத்துல கேது இருக்கார். அத்தனை விதமான சோஷியல் மீடியாவை நீங்கள் யூஸ் பண்ணுங்கள் அல்லது பயன்படுத்துவதற்கான வாய்ப்புகள் உங்களுக்கு பெரிய லெவலில் இருக்கும். இந்த காலங்களில் உறவுகளால் நன்மை, உறவுகளால் உங்களுக்கு தேவையற்ற மனவார்த்தங்கள் ரெண்டுமே கலந்து இந்த மிதுன லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு இருக்குது. ஸோ இந்த மாதத்தில் நீங்கள் ஏதாவது ப்ரொடக்ஷன் சார்ந்த துறையில் இருக்கீங்க, குறிப்பாக நீங்கள் உற்பத்தி சார்ந்த துறை அல்லது மேனுஃபேக்சரிங் லைனில் இருக்கீங்க அப்படின்னா